நாங்க எங்கம்மா மதுரையில இருக்கோம். நாங்க வேற ஊர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, இதுக்கும் ஒரு டிப்ஸ் நான் வந்துட்டு பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்களா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மதுரை பத்திய விலாக்ஸ் அண்ட் ராமநாதபுரம் அண்ட் சுத்தி உள்ள எல்லா விலாக்ஸுமே நம்மளோட சேனல் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்துட்டு குணா கேவ் தான் நாங்க வந்துட்டு போயிருந்தோம். இது வந்துட்டு ஐயர் பங்களா மதுரையில வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல் செட்டிங் சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு எவ்வளோ பில் வந்துட்டு நாங்க வந்துட்டு பே பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ₹120 வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ குணா கேவ் மாதிரியே வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒர்த்து. உள்ளே வந்துட்டு பேர்ட்ஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். இது யாருன்னு தானே பார்க்குறீங்க, எங்கள் அம்மா தான் இப்படி தான் ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ₹120 வந்துட்டு நான் வந்து சார்ஜ் பண்ணி எங்களோட ஃபேமிலியோட தான் நாங்கள் எங்கே போனாலுமே ஃபேமிலியாக போவோம். இல்லைனா கேர்ள்ஸ் கேங் ட்ரிப்பு அந்த மாதிரி தான் போவோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபேமிலியோட போயிருக்கேன். ஸோ இது என்னோட வாப்பா, எங்கள் அம்மா வந்துட்டு முன்னாடி நடந்து போயிருக்காங்க. நான் பின்னாடி வந்து எடுத்துருக்கேன். என்னோட கிட்ஸ் தான் இது. ரொம்பவே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு கிட்ஸு அந்த என்ஜாய் பண்ணுறதுக்காகவே தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. குணா கேவ் மாதிரியே ரெடி பண்ணியிருந்தா. உள்ளே போயிட்டு பாதி வழியில் எங்கம்மா வழியை காணோம் அப்படின்னு வேற அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான். டேய் வழி உள்ள தாண்டா இருக்குது, போடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில தட்டி அனுப்பி விட்டான் அவனை. ஏய் அழகா செட் பண்ணியிருக்கானுப்பா. வெறித்தனம் வெறித்தனம் செம்ம செட்டிங்கு. மனிதர் உணர்வு போல இது மனிதர் காதல் அல்ல. அந்த செட்டிங்கு, அந்த மரம், அந்த வேறு. அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? டெவில்ஸ் கிச்சன். எங்கட்டு போறது? இந்தா போ போ போ. இந்த பேர் இந்த குகை. ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கானுவா. ஆமாம் நில்லு. அதுக்கு தான் அதுவே நடக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க பாரு. அப்படி நடந்து வாங்கடா. செட்டிங்ஸ் தான் செட்டிங்ஸ். 6 7 9 10. இது என்ன இடம் தானே பார்க்குறீங்க, அந்த குணா கேவ்க்குள்ளே விழுந்துட்டு தூக்குற மாதிரி ஒரு செட்டப் மாதிரி கயிறெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த க்ரியேஷனே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம குணா கேவ் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, உள்ளே போய் பார்த்தது இல்லைல்ல. ஸோ அதை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுல் பேர்ட்ஸ் நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி செட் பண்ணி இது எங்க அழகா செட் பண்ணியிருக்கானுங்கம்மா. மாஷால்லா பார்க்கவே அழகா இருக்கு. நிறைய பேர்ட்ஸு. ரேபிட்டு டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் போல. அழகு. இங்க பாரு ஜாலியா இருக்கு. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்த ஃபீலை கொடுக்குதே. அவ்வளோ பறவைகள் க்யூட்டாக இருக்குது.
நல்ல வேலை போஸ்ட் கொடுக்குறா பாரு. அப்படி திரும்பி நில்லு. அவனை பாரு கழுத்து தொங்குது பாரு. ஸ்பீக்கரை காமிச்சாரு. நல்லா ஃபைட் பண்ற மாதிரி எடுத்துருக்கானு சூப்பரா. பார்த்தோம்ல நம்ம கொம்ப மட்டும் பார்த்தோம்ல. அவதாரு வாத்தை பிடிச்சிட்டு இருக்காரா? இது என்னது இது? அவரோட டெட்டி ஆ பறக்கு நடக்கு நடக்கு. அப்படியா? கழுத்து உடஞ்சே போடணும். இப்படி இது எல்லாமே நாங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்க. சின்ன பிள்ளைய பார்த்து ரசிக்கிறதுக்கு கடை மண்டையை கொண்டு வராதடா. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இதுவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிபிஷனில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வந்துட்டு இருக்கும். கடைங்க, அப்புறம் ஃபுட் ஐட்டம், ஊஞ்சா எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்துட்டு வெளியூரில் இருக்கோமாம்மா, நாங்கள் எப்படி இதை நாங்கள் வந்துட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயுமே கொண்டுட்டு வந்து போடுறாங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு டைட்டானிக் வந்துட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு மதுரையில் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு தெரியல எங்கே ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைட்டானிக் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மதுரையில் தான் வந்துட்டு பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் போட்டிருந்தாங்க. திண்டுக்கலுக்கு போயிருந்தேன், ஒரு வெட்டிங்காக போயிருந்தேன். ஸோ அங்கேயுமே அதே செட்டிங்ஸை வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதேமாதிரி உங்கள் ஊருக்கும் இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு வரும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 3 months 4 monthsக்கு அப்புறம் உங்கள் ஊர்லேயும் சேம் செட்டிங்ஸை கொண்டு வந்து போடுவாங்க. மதுரையிலையும் போடுவாங்க, சென்னையிலையும் போடுவாங்க, மாற்றி மாற்றி போடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போடுவாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்களா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.